ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் டெக் பை தமிழன் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் 1 vs 1 கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக கேட்டு இருந்தாப்புல. அதனால் வந்து நம்ம போட்டுருவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து போட்டிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா யார் பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். ஓகே, A94 குளோவாலே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நான் அடிச்சு விட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து டெட் ஆகிட்டாப்புல. ஃபஸ்ட்டு அப்போ எனக்கு தெரியாது ஏன் இவர் இந்த மாதிரி பண்ணார். அதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணார், ப்ரோ இருங்க ப்ரோ சென்டரில் வந்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மேட்ச் போடலாம் அந்த மாதிரி சொன்னாப்புல. ஓகே ப்ரோ, சாரி ப்ரோ, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து அதே மாதிரி அவர் சொல்கிற மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே அப்படி கண்ணு எடுத்துட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து அவர் என்னைய பழிக்கு பழி வாங்கிடுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு உட்காந்து எந்திரிச்சேன். அவரும் அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சுட ஆரம்பிச்சிட்டாரு. நானும் உட்காந்து எந்திரிச்சேன். அவர் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல. ஓகே, ஏதாவது சென்டரில் வச்சு ஃபைட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாப்புல. அதனால் வந்து மேலே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு மேலே கூப்பிட்டு போயிட்டாப்புல நம்மளை. ஓகே அப்படி போகலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட நேம் பார்த்திங்கன்னா முகேஷ். நம்ம லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ப்ளே பண்ண ஆரம்பித்தார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கேம் ப்ளேலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. உண்மையில் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். இவர் வந்து தெரிஞ்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, நம்ம மேலே வந்தாச்சு, மேலே வந்து ஃபைட்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு குளோவால் போட்டேன். அவர் குளோவால் போட்டப்பல ஓகே ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு வந்தோம். ஓகே இன்னொரு குளோவால் போட்டு ஏறினேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவேன். ஏறி அடித்தேன். அவர் வந்து போட்டார், கரெக்டாக வந்து எட்ஜிலே போட்டார். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆளுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஒரு கணக்கில் இல்லை. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்னன்றது வந்து பொறுத்து வந்து பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம ரூம் மேட்ச்சு ஏதாவது 1 vs 1 போடலாமா அப்படின்றது மறக்காமல் சொல்லிடுங்க. நம்ம சேனல் வந்து டெக் சேனல் தான், டெக்காக இருந்தாலும் கேமும் போடுவோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. யார் யாருக்காக கேம் ப்ளே பார்க்கணுமோ அவங்க வந்து என்னோடய சேனலுக்குள்ளே போய்ட்டு நம்மளோட சேனலுக்குள்ளே போய்ட்டு வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து கேம்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ்லாம் வரும். பார்க்குறவங்க அதில் பார்த்துக்குங்க. டெக் வீடியோ பார்க்குறவங்களாம் டெக்னாலஜி ஏதாவது பெஸ்ட் ஆப்ஸ் அந்த மாதிரி போட்டிருப்பேன். அதையும் வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேடா இந்த மேட்ச் நம்ம தான்டா வின்னு அப்படின்னு ஏறி போனேன். ஓகே, அவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தார், உட்காந்து எந்திரிச்சாப்புல. ஓகே சென்டரில் வந்துட்டோம். ஓகே ஒரு குளோவால் போட்டுடலாம் அப்படின்னு அவர் போட்டாப்புல. ஓகே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல், நம்மளும் ஒரு குளோவால் போட்டு ஏறி அடிப்போம் அப்படின்னு வந்து இங்கேயே நின்றுக்கிட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா ஏறி வந்துட்டாரு. எனக்கு கொஞ்சம் ஜர்க்காக ஆகிடுச்சு டக்குன்னு. ஓகே குளோவால் போட்டு நான் அப்படியே பின்னாடி போயிடுவேன். இங்கே வந்து ஒரு 2-3 குளோவால் போட்டு சுற்றி போட்டுருவேன். ஓகே அவர் வரட்டும் அடிப்போம் அப்படின்னு இருந்தேன். பார்த்தீங்கன்னா 2 அடி வாங்கிடுவாப்புல இங்கேயே. வந்து சாவலை. ஓகே இன்னொரு குளோவால் போட்டு நம்ம உள்ளக்குள்ளே போயிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு அடி அடித்து நம்மளை கில் பண்ணிட்டாப்புல. ஓகே, இப்போ மேட்ச்சு பார்த்தீங்கன்னா 1-2 இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம 1 vs 1 போடலாமான்ற மறக்காமல் சொல்லிடுங்க, அது பார்த்து போட்டலாம். ஓகே, இந்த மேட்ச்சில் வந்து என்னென்ன கன் எடுப்பேன் பார்த்தீங்கன்னா M10, அப்புறம் ஒரு குளோவால். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிரெனேடு கிடையாது, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கிரெனேடு எடுக்கலை. அவர் வேறு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து வெயிட் ப்ரோ வெயிட் அண்ட் ஃபைட்டு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. ஓகே அதை மாதிரி நம்மளும் பண்ணி விட்டலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன். இந்த தடவை நான் ஏன் M10 எடுத்துகிட்டு போனேன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நம்ம ஒரு மிட் ரேஞ்சில், அதாவது க்ளோஸ் ரேஞ்சிலேருந்து ஆட போகிறோம். நம்ம டபுள் ஷாட்கன் வச்சு அடிச்சுட்டு போனால் நமக்கு வந்து சுத்தமாக அடிக்க முடியாது. ஏன்னா ரீலோடு பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளை எனிமி வந்து, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் போட்டு தள்ளிடுவாப்புல. அதனால தான் நான் M10 எடுத்துகிட்டு போனேன். ஓகே வந்தாப்புல. ஓகே இங்கே தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு, அதாவது மேலே வந்து சென்ட்ரு பிளேஸ்க்கு போகலான்னு கூப்பிட்டாப்புல. நானும் பின்னாடியே போனேன், என்ன தான் எங்கே தான் கூப்பிட்றாருன்ட்டு. எங்கே ஃபைட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கா, இங்கே ஏறிக்குவோம். ஏறினோடனே ஒரு குளோவால் போட்டேன். 2 பேரும் குளோவால் போட்டுருவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுவேன் கரெக்டாக, ஏன்னா நம்ம M10 வச்சுருக்கோம். அவர் வந்து இந்த கண்ணை வச்சு அடிக்க முடியாது அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையில் ஏறி அடித்தோம். அதே மாதிரி வந்து நம்ம கில் பண்ணியாச்சு. 2-2 இருக்குது மேட்ச் இப்போ. பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் லேண்டாப்பில், ஈஸியும் கிடையாது ஹார்டும் கிடையாது. ஹார்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ரொம்பவே டஃப்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் ரேஞ்ச் கன் தான் எடுத்தேன், ஏன்னா அவரும் ஷார்ட் ரேஞ்ச் தான் எடுத்தாப்புல. ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் கடைசியாக பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக தான் இருக்கும். இது வந்து நம்ம கேம் ப்ளே, ஃபுல் கேம் ப்ளே. நீங்கள் கேம் ப்ளே பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஆதரவாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் முதலே பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி போடலாமான்றதே சொல்லிடுங்க. ஓகே, இந்த மாதிரி நான் வந்து அவர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து வழக்கம் போல் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுவார் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல.
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜர்க்காயிடுச்சு, அப்படியே ஓடிட்டேன் நான் க்ளோவில் போட்டு. ஸோ ஓகே நான் மெடிக்கிட்ட போட்டுருவோம் அந்த சைடில் போயிட்டு அப்படின்னு போட்டேன். ஸோ அவர் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு மெடிக்கிட்ட சுற்றிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவர் வேறு அந்த சைடில் ஏறி வந்துட்டு இருந்தாப்புல, நான் இந்த சைடு வந்து பதுங்கிட்டேன். ஸோ ஓகே அங்கிட்டு ஒரு க்ளோவில் போட்டலாமா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏறி அடிக்க போயிடுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் வின்னாவான்றதை பொறுத்து வந்து பாருங்கள். ஸோ வந்து அடிப்பேன் பார்த்தீங்கன்னா உட்காந்து அந்த மாதிரி பிசி பிளேயர் மாதிரி நல்லா ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா புல்லட்டே இல்லை, நான் அடிக்க எடுத்தால் புல்லட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது வந்து முதலே தெரியலை, டக்குன்னு இங்கே ஒரு மெடிக்கிட்ட போட்டுருவேன். ஓகே அவர் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் ப்ளே பண்ணுவார்னு பார்த்தா நல்லா வேறு லெவலில் விளாண்டுட்டு இருக்காப்புல. ஸோ இவர் கையில் மட்டும் மர்கியா சலா தான், தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு நினச்சி ஸோ இந்த சைடு வந்துடு அவர் இந்த சைடு ஏறினாப்புல. ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சு அவர் உட்காந்து எந்திரிச்சாப்புல. ஓகே என்னமோ சொல்ல வராரு என்னன்னு பார்த்தா இங்கே வந்து 2 மெடிக்கிட்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 மெடிக்கிட்டு போடுவார். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கிட்டு அப்படியே கலவாண்டுருவேன். ஸோ பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்த்திங்கன்னா ஈரமுள்ள மனசு தான் அவருக்கு. ஓகே இந்த 1 vs 1 பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான 1 vs 1 கூட சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, அவ்வளோக்கா ஃபைட்லாம் நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சாப்புல. என்னடா அடி மெடிக்கிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அடிக்கிறியா, வச்சுக்கிறேன்டா அவனி அப்படின்ட்டு ஏறி போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாப்புல, முன்னாடியே சொன்ன மாதிரி மர்கியா சலா தான். ஸோ இப்போ மேட்ச் என்ன இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிலைமையில் இருக்குது பார்த்தீங்கன்னா 2-3, அதாவது 2-3 இருக்குது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் எம்டனும் ஏகேவும் எடுத்துருவேன். ஏகேயை நான் எடுத்தேன்னா ஸோ முன்னாடி நான் ஒரு கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் எடுத்து போட்டேன். அதில் ஏகேயில் வந்து ஹெட்ஷாட் வெறித்தனமாக விழுந்துச்சு. ஓகே அதை எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஹெட்ஷாட் அடிக்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், ஹெட்ஷாட் ஒன்று கூட அடிக்கலனா நமக்கு மானம் பேரும்டா மகனே அப்படின்ட்டு நம்ம ஏறி போனோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஹெட்ஷாட்டுன்றதுக்கே வேலையே இல்லை, ஹெட்ஷாட் வந்து விழுகவே இல்லை. ஏன்னா ரொம்பவே கஷ்டமான பிளேயரு, அடிக்க தான் வந்தாப்புல, நான் குத்துனனால நின்ட்டாப்புல. ஓகே நம்ம சென்டருக்கு வந்து ஒரு க்ளோவில் போட்டேன். ஓகே மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து எப்படி நான் வின் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த மேட்ச்சில் வின் ஆகிறது பார்த்தீங்கன்னா நான் தான். ஸோ அதை எப்படி வந்து நான் வின் பண்ணுறேன், என் மூமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் கற்றுக்கங்க. ஸோ நான் வந்து அவ்வளோ பெரிய பிளேயர் கிடையாது, இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரு கற்றுக்கலாம். ஸோ ஏன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காக்கா வர மாதிரி கண்ட இடத்துல சுட்டுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டனில் புல்லட்டில் லோடு பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே ஏறிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஏறி வந்துடுவாப்புல. இந்த இடத்துல மனமான அடின்னு சொல்லலாம். ஸோ வேறு லெவல் அடி பாருங்கள், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வர விட்டு அடிப்போமா இல்லை ஏறி அடிக்கலாமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவரே ஏறி வந்துட்டாப்புல, வேறு லெவல் அடி. அறா கைப்புள்ள ஒரு க்ளோவால் வேறு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சனால அவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாப்புல, பாதி டேமேஜ் பண்ணிட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அப்படியே அவர் உட்காந்து எந்திரிச்சாப்புல. ஸோ மேலே போய் ஃபைட் பண்ணலாம், ஏன்னா மேலே ஃபைட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சென்ட்ரு பிளேஸ்க்கு வந்து போயாச்சு. ஓகேடா வாடாடி இப்போ வாடாடுறா மெடிக்கிட்ட போட்டுக்கிறேன்டா. ஸோ 1 vs 1 மெடிக்கிட்டு கூட போட விடக்கூடாது, இருந்தாலும் நான் இந்த மாதிரி 1 vs 1 பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ஒழுங்காக கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து நான் வாய்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டை தான் கொடுக்குறேன், அதனால் வந்து வாய்ஸ் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஸோ நானும் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், இருந்தாலும் வந்து அவர் ஆளாக்கு வச்சிருக்கனால ஏற்றுறாப்புல ஹெச்பியை. அதுக்கப்புறம் கேட்டது 2 சுட்டு ஏற்றுனேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெட் ஆகிட்டாப்புல. ஹெட்ஷாட் விடுங்க பார்த்தா ஒழுகலை பாருங்களேன். அன்லிமிட்டடு ஆமோ வச்சுருக்கோம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4-5 கிலோவால் வாங்கி வச்சுருக்காப்புல. எதுக்குன்னு தெரியல, நமக்கு கொடுக்க இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஓகேடா வாடா 3-3 இருக்குது மேட்ச். வந்து இப்போ வந்து ஈக்குவலாக இருக்குது மேட்ச். இப்போ தான் பார்த்தீங்கன்னா 1-1 அந்த மாதிரி ஜெயிச்சுட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டவர் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. ஸோ அதை வந்து பாருங்கள், அந்த தான் நான் வந்து ட்விஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் பார்க்குறீங்களா என்னென்னு தெரியல, பார்ப்பீங்கன்னா என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன்னா பாதிலே வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் 1 tap அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. 1 tap பாடாடி, நமக்கு வந்து சாதா டேப்பே வராது, இல்லை 1 tap வேறையா அப்படின்னாப்புல. படுத்து இருந்துருத்தாப்புல. சரி என்னமோ சொல்ல வராப்புல. நானும் வந்து கிட்டக்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வந்து இங்கே வந்துடும். ஓகே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நானும் ஒரு பிசி பிளேயர் மாதிரி வந்து பில்டப் கொடுத்துருப்பேன் நிறையா, பிசி பிளேயர் மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி அடிப்பேன். அவர் வந்து நல்லா வேறு லெவல் பிளேயர், உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செம்ம பிளேயரு, வச்சு அடிக்கிறாப்புல. நானும் க்ளோவால் போட்டு தப்பிக்கலாம்டான்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ வந்து விரட்டி அடித்து நம்மளை கில் பண்ணி விட்டாப்புல. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிளேயர் தான், உண்மையிலேயே வேறு லெவல் பிளேயரு. ஸோ இந்த இடத்துல நான் ட்விஸ்ட்டுன்னு சொன்னேன்ல, அந்த ட்விஸ்ட் வந்து இந்த இடத்துல நடக்கும்.
இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகனை சாரி டெசர்ட் ஈகிள் எடுத்துருவாங்க ப்ரோ, ஒன் டேப் வந்து அடித்து பழகிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் வந்து எல்லா கன்னும் வாங்கினதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணார். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பில்டப்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து பண்ணுறதுக்கு தான் இந்த ரூம் மேட்ச்சு. டெசர்ட் ஈகிள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. நான் வந்து எடுக்கலை. சரி பார்க்கலாம், வாங்க முடியும் தான் பார்க்கலாம் பார்த்தா காசு இல்லை. சரி ஓகே, அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏறி போனேன். இவர் வேறு டெசர்ட் ஈகிள் எடுத்துகிட்டு ஒன் டேப் படிக்க போகிறாரு அப்படின்ட்டு பயத்திலே இருந்தேன் நான். ஓகே, கிட்ட வந்தாப்புல. அவரை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற மாதிரி வந்தாப்புல. ஸோ என்ன தான் சொல்ல வராரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ தான் ஓகே, இதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட் பண்ணால் வீடியோ லெங்க்த்தாக போயிரும்டா, அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட டெசர்ட் ஈகிள் கண்ணை ஏன்ட்ட கொடுத்துருவாப்புல. ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல பிளேயர் தான், நல்ல மனசுன்னு கூட சொல்லலாம். ஓகே, வந்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாமா, தெரிக்க விடுவோமா அப்படின்னு வந்து வேறு லெவலில் வெளியில் இருந்தேன். இவர் வேறு ஒன் டாப்பு ஹெட்ஷாட்டு அப்படி அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதாவது நம்மளும் வந்து ஒன் டாப் அடித்து பார்ப்போம் அப்படின்னு நின்றுக்கிட்டு இருந்தேன். அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷார்ட் கன்னை வச்சு அடிச்சிருவேனோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தார் போல். ஏன்னா நான் டெசர்ட் ஈகிள் தான், அதான் நான் டெசர்ட் ஈகிள் வந்து அடித்து அவரை வந்து வர சொன்னேன். சரி ஒரு ஸ்மோக் பாகமாக போட்டு ஏறுவோம், ஏன்னா வந்து அப்படி ஏறினா ஒரு மண்டையை பொழந்து விட்ருவாப்புல அப்படின்னு போகலான்னு போனேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு அவர் வந்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா A94 கன்று தான். A94 வச்சுட்டு தான் என்னை வச்சு வேறு லெவலில் அடித்தார். A94 தான் இருக்குதுன்னு நினச்சி பார்த்தா பின்னாடி வந்து MW7 வச்சுருந்தாப்புல. எனக்கு ஒரு கை வரல, டக்குன்னு க்ளோவில் போடுறா கைப்பில் ஓடுறான்னு ஓடியாச்சு. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நான் தான் வின்னேன். ஸோ இந்த இடத்துல டெசர்ட் ஈகிள் வேறு லெவலில் அடி வாங்கப்பில், ஒரே ஒரு அடி தான். ஸோ வேறு லெவல் அடி. பார்த்திங்கன்னா மேட்ச் 4-4 வந்துருச்சு. ஓகே, நான் அடிக்க வந்துருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் வந்து நடந்துருச்சு. ஏன்னா அவர் வாட்ஸ்அப்பில் சொன்னார், ப்ரோ எனக்கு டவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ப்ரோ, கால் பண்ணிட்டாங்க மன்னிச்சுக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாப்புல. விடுங்க ப்ரோ அடுத்த மேட்ச் கூட பார்த்துக்கலாம், இப்போ நான் ரெக்கார்டு பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டை என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ, சும்மா நீங்கள் யூடியூப்பில் போட்டு விடுங்க ப்ரோ பார்த்துக்கலாம், அதை வந்து சும்மா ஒரு ப்ளூ பிக்ஸாக கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மேட்ச் வந்து எனக்கு வந்து தெரியாதில்ல இந்த மாதிரி நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கன் இல்லாமல் வாங்கிட்டேன். ஸோ நம்மளும் வந்து சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினச்சி கடைசி மேட்ச் வந்து பார்த்துக்கலாம், 11ஆம் ரவுண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஓகே, இந்த இடத்துல மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் எலிமினேட் ஆயிடுவேன். ஸோ நான் வந்து இங்கே வந்து பாம்பு போட்டு எலிமினேட் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ போட்டு கிட்டக்க போகலாம், ஏன் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு அவர் ஆன்லைன் வந்துட்டார்னா அப்புறம் நம்ம வந்து இதாகி போயிடும். ஸோ கிட்டக்க போய் அவர் என்ன நிலைமையில் இருக்காருன்னு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து நான் போனேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப்லைன்லேயே இருந்தாப்புல, நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜோனில் வந்து எலிமினேட் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் மேட்ச்லேயும் வந்து வருவாருன்னு பார்த்தா அவர் அப்பையும் வரல. ஸோ நான் வந்து ஏறி பார்ப்பேன், கடைசி வரையும் வந்து அவருக்கு வந்து ஃபோன் கால் வந்துருச்சு, சாரி ப்ரோ மன்னிச்சிருன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னு நினச்சி வந்திருப்பீங்க, ஸோ நம்பி வந்திருப்பீங்க, இருந்தாலும் நான் வந்து போட்டிருக்கிறத வந்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த மேட்ச்சில் வந்து நம்ம பார்த்து செஞ்சு விட்றலாம். ஸோ நீங்கள் வந்து என் கூட ரூம் மேட்ச் போடணும், 1 vs 1 போடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போடலாம். அந்த வீடியோவை எடுத்து யூடியூப்லேயும் போடலாம். ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிடுங்க, எப்போ போடலாம் என்றைக்கு போடலாம், அதை வந்து மறக்காமல் சொல்லிட்டிங்கன்னா நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ அதை பொறுத்து வந்து நம்ம சிறப்பாக பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தேன், ஸோ ஆஃப்லைனில் இருந்தாப்புல. ஓகே, என்ன பண்ணேன் எப்படின்னு இங்கேருந்து நான் எலிமினேட் ஆகலாம் பார்த்தா போயா வந்துருச்சு. ஸோ இந்த விஷயத்தெலாம் நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. மற்றபடி உள்ளே ஒரு சில மேட்ச் நடந்துச்சுல, அதை மட்டும் பார்த்து எப்படி ப்ளே பண்ணோம், யார் நல்லா ப்ளே பண்ணா, ஸோ ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் இருந்தாலும் யார் நல்லா ப்ளே பண்ணா அப்படின்றத சொல்லிடுங்க. ஸோ அவரை வந்து தெரியுமான்னு தெரியல, ஸோ பார்த்து செஞ்சுருங்க, லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து மேலும் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனல் டெக் வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம், என்னடா டெக்லாம் போடாமல் கேம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கேம் வந்து சப்ஸ்கிரைபுக்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுடைய சப்போர்ட் வந்து தொடர்ந்து நமக்கு பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிடுங்க.